கீதம் என்று பாடுவோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட நண்பருக்கு வருந்திட ஆசையோடு அருள்வேண்டி பணிந்தோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட நண்பருக்கு வாழ்ந்திட ஆசையோடு அருள்வேண்டி பணிந்தோம். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம். ஆனந்தமாய் புகழ்கீதம் என்று பாடுவோம். உருவாகும் புல்லரே அறிவு எங்களை தெய்வமே. பாவியாயினும் பச்ச பிள்ளையாயினும் மனிதராக புனிதராக வாழ அழைக்கின்றேன். வாழ எங்கள் வாழ்வை கொடுக்க அழைக்கின்றேன். அஞ்சாறு என்று எம்மை காத்து வருகின்றேன். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம். ஆனந்தமாய் புகழ்கீதம் என்று பாடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அருமையான சகோதர சகோதரிகளை, இயேசு கிறிஸ்துவின் அருமையான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் ஆண்டின் 27ஆம் ஞாயிறை கொண்டாடி மகிழ அன்புடன் அழைக்கின்றோம். திருமணம் என்னும் திருவருட்சாதனத்தை பற்றி இன்றைய வாசகங்கள் நமக்கு எடுத்துரைக்கின்றன. ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து வாழ்வதை சமூகம் அங்கீகரிக்கும் போது திருமணம், அதே திருமணம் திருச்சபை அங்கீகரிக்கும் போது அது திருவருட்சாதனம். குடும்பம் என்னும் குட்டி திருச்சபை நலமாக இருந்தால்தான் உலகம் நன்றாக இருக்கும். கணவன் மனைவி இவர்களுக்கிடையே நிலவும் சமத்துவம் அன்பின் சின்னங்கள். இறைமகன் இயேசு அழகாக தெளிவாக வலியுறுத்துவதும் இதுவே. கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்கட்டும் என்ற வார்த்தை தான். எனவே நாம் திருமணத்தில் நம் அழைப்பை ஏற்றுக்கொண்டு இறுதி வரை பிரமாணிக்கத்துடன் வாழவும், நாம் குடும்பங்கள் திருக்குடும்பங்களாக திகழிட அனைவரும் ஒரு மனத்தவராய் திருப்பலியில் இணைந்திடுவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த தூய மறை நிகழ்வினை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய குற்றம் குறைகளை ஏற்று மனம் வருவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர்களையும் சகோதர சகோதரிகளை உரையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். இரக்கமாயிரும்.
ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகிலே நன்மனத்தோர்க்கு அமைதியும் ஆகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வாருலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, எங்கள் தகுதிக்கும் நாங்கள் விரும்பி கேட்பதற்கு மேலாகவே உம் மிகுதியான பரிவிரக்கத்தால் எங்களுக்கு அருளுகின்றீர். அதனால் எங்கள் மீது உமது இரக்கத்தை பொழிந்து மனசான்றுக்கு அச்சம் விளைப்பவற்றை மன்னித்து நாங்கள் கேட்க தயங்கும் மன்றாட்டை நிறைவேற்றுவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இருவரும் ஒரே உடலாய் இருப்பர். தொடக்க நூலில் இருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைவார்த்தைகள் 18-24 முடியும். அனைத்தையும் படைத்த பின் ஆண்டவராகிய கடவுள் மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதன்று, அவனுக்கு தகுந்த துணையை உருவாக்குவேன் என்றார். ஆண்டவராகிய கடவுள்
மண்ணிலிருந்து எல்லா காட்டு விலங்குகளையும் வானத்து பறவைகளையும் உருவாக்கி அவற்றிற்கு மனிதன் என்ன பெயரிடுவான் என்று பார்க்க அவற்றை அவனிடம் கொண்டு வந்தார். உயிருள்ள ஒவ்வொன்றுக்கும் அவன் என்ன பெயரிட்டானோ அதுவே அதன் பெயராயிற்று. கால்நடைகள், வானத்து பறவைகள், காட்டு விலங்குகள் ஆகிய எல்லாவற்றிற்கும் மனிதன் பெயரிட்டான். தனக்கு தகுந்த துணையையோ மனிதன் காணவில்லை. ஆகவே ஆண்டவராகிய கடவுள் மனிதனுக்கு ஆழ்ந்த உறக்கம் வரச் செய்து அவன் உறங்கும் பொழுது அவன் விலா எலும்பு ஒன்றை எடுத்துக்கொண்டு எடுத்த இடத்தை சதையால் அடைத்தார். ஆண்டவராகிய கடவுள் தம் மனிதனிடமிருந்து எடுத்த விலா எலும்பை ஒரு பெண்ணாக உருவாக்கி மனிதனிடம் அழைத்து வந்தார். அப்பொழுது மனிதன், இதோ இவளை என் எலும்பின் எலும்பும் சதையின் சதையும் ஆனவள். ஆணிடமிருந்து எடுக்கப்பட்டதால் இவள் பெண் என்று அழைக்கப்படுவாள் என்றான். இதனால் கணவன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவியுடன் ஒன்றித்திருப்பான். இருவரும் ஒரே உடலாய் இருப்பர். இது ஆண்டவர் வழங்க மருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. உம் வாழ்நாள் எல்லாம் ஆண்டவர் உமக்கு ஆசி வழங்குவாராக. ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழிகளில் நடப்போர் பேறு பெற்றோர். உமது உழைப்பின் பயனை நீர் உண்பீர். நீர் நற்பெயரும் நலமும் பெறுவீர். உம் இல்லத்தில் உம் துணைவியார் கனிதரும் திராட்சை கொடி போல் இருப்பார். உண்ணும் இடத்தில் உம் பிள்ளைகள் ஒலிவ கன்றுகளைப் போல் உம்மை சூழ்ந்திருப்பர். ஆண்டவருக்கு அஞ்சி நடக்கும் ஆடவர் இத்தகைய ஆசி பெற்றவராய் இருப்பார். ஆண்டவர் சீயோனிலிருந்து உமக்கு ஆசி வழங்குவாராக. உம் வாழ்நாள் எல்லாம் நீ எருசலேமின் நல்வாழ்வை காணும்படி செய்வாராக. நீர் உம் பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பீராக. இஸ்ரேலுக்கு நலம் உண்டாவதாக. எபிரேயருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 9 முதல் 15 முடிய. சகோதர சகோதரிகளை, நாம் காண்பதை சிறிது காலம் வரை வானதூதரை விட சற்று தாழ்ந்தவராக்கப்பட்ட இயேசுவே, இவர் துன்புற்று இறந்ததால் மாட்சியும் மாண்பும் இவருக்கு முடியாக சூட்டப்பட்டதை காண்கிறோம். இவ்வாறு கடவுளின் அருளால் அனைவருடைய நலனுக்காகவும் இவர் சாவுக்கு உட்பட வேண்டியிருந்தது. கடவுள் எல்லாவற்றையும் தமக்கென்று தாமே உண்டாக்கினார். அவர் மக்கள் பலரை மாட்சியில் பங்கு கொள்ள அழைத்து செல்ல விரும்பிய போது அவர்களது மீட்பை தொடங்கி வழி நடத்துபவரை துன்பங்கள் மூலம் நிறைவுள்ளவராக்கினார். இது ஏற்ற செயலை தூய்மையாக்கியவர் தூய்மையாக்கப்படுவோர் அனைவருக்கும் உயிர் முதல் ஒன்று. இதனால் இயேசு இவர்களை சகோதர சகோதரிகள் என்று அழைக்க வெட்கப்படவில்லை. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Alleluia, 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 alleluia. எல்லிசை கருவிகள் நீக்கிடுவோம், ஏலமும் தாளமும் முழங்கிடுவோம். எல்லிசை கருவிகள் நீக்கிடுவோம், ஏலமும் தாளமும் முழங்கிடுவோம். நல்லவர் ஆண்டவர் என்றுரைப்போம், நானுமே அவரை போற்றிடுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா.
ஆண்டவர்களோடு இருப்பாராக. மார்க்கெழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். மார்க்கெழுதிய நற்செய்தி அதிகாரம் 10 இறை வசனங்கள் 2 முதல் 16 வரை. அக்காலத்தில் பரிசேயர் இயேசுவை அணுகி, கணவன் தன் மனைவியை விலக்கி விடுவது முறையா என்று கேட்டு அவரை சோதித்தனர். அவர் அவர்களிடம் மறுமொழியாக, மோசே உங்களுக்கு இட்ட கட்டளை என்ன என்று கேட்டார். அவர்கள், மோசே மணவிலக்கு சான்றிதழ் எழுதி அவரை விலக்கி விடலாம் என்று அனுமதி அளித்துள்ளார் என்று கூறினார்கள். அதற்கு இயேசு அவர்களிடம், உங்கள் கடின உள்ளத்தின் பொருட்டே அவரை கட்டளையை எழுதி வைத்தார். படைப்பின் தொடக்கத்திலே கடவுள் ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார். இதனால் கணவன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவியுடன் ஒன்றித்திருப்பான். இருவரும் ஒரே உடலாய் இருப்பர். இனி அவர்கள் இருவர் அல்ல, ஒரு உடல். எனவே கடவுள் இணைத்ததை மனிதர் பிரிக்காதிருக்கட்டும் என்றார். பின்னர் வீட்டில் இதை பற்றி மீண்டும் சீடர் அவரை கேட்டனர். இயேசு அவர்களை நோக்கி, தன் மனைவியை விலக்கிவிட்டு வேறொரு பெண்ணை மணப்பவன் எவனும் அவருக்கு எதிராக விபச்சாரம் செய்கிறான். தன் கணவரை விலக்கிவிட்டு வேறொருவரை மணக்கும் எவளும் விபச்சாரம் செய்கிறாள் என்றார். சிறு பிள்ளைகளை இயேசு தொட வேண்டும் என்று அவர்களை சிலர் அவரிடம் கொண்டு வந்தனர். சீடரோ அவர்களை அதற்றிட. இயேசு இதை கண்டு கோபம் கொண்டு, சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை தடுக்காதீர்கள், ஏனெனில் இறையாட்சி இத்தகையோருக்கே உரியது. இறையாட்சியை சிறு பிள்ளையை போல் ஏற்றுக்கொள்ளாதோர் அதற்கு உட்பட மாட்டார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். பிறகு அவர் அவர்களை அரவணைத்து தம் கைகளை அவர்கள் மீது வைத்து ஆசி வழங்கினார். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. அன்பிற்கினியவர்களே, கிறிஸ்துவின் பெயரால் உங்களை வாழ்த்தி இந்த பொதுக்கால 27ஆம் வாழ்க்கையின் மறைவே சிந்தனைக்கு உங்களை அன்போடு அழைக்கின்றேன். ஆர்வம், அலட்சியம், பொறுப்பு, துறப்பு, இனிமை, தனிமை, முக்தி, விரக்தி, நேசம், நாசம், அதிர்ஷ்டம், துரதிர்ஷ்டம், ஆசை, நிராசை, காதல், மோதல், வாழ்வு, மரணம், இப்பேற்பட்ட முரண்பாடான சொற்களை ஒரே வார்த்தையால் முடிக்க வேண்டும் என்றால் அதன் பெயர் ஆல்மோஸ்ட் எல்லாரும் நல்லா சொல்றீங்க, கரெக்டா? மீண்டுமாக ஒரு சில வார்த்தைகளை சொல்லுகின்றேன். உங்கள் கணிப்பு நீங்கள் சொன்ன வார்த்தைக்கு ஒப்பிடுவதாக இருக்கிறதா பார்ப்போம். வெற்றிலை சுருள், சந்தனம், மாலை, வாழை, உப்பு, மலர், சங்கு, மங்கள இசை, மத்தளம். நிச்சயமாக சரியாக சொன்னீர்கள். திருமணம். திருமணம் ஒரு சமூகம் சார்ந்த, சமயம் சார்ந்த
சட்டம் சார்ந்த ஒரு உறவின் கட்டமைப்பு, பாலுறவு, இனப்பெருக்கம் அல்லது பொருளாதார முன்னேற்றம் போன்ற காரணங்களுக்காக இது நடைமுறைப்படுத்தப்பட்டாலும் கூட குடும்பம் என்ற ஒரு அடித்தள கட்டமைப்பிற்கு இது முக்கியத்துவம் கொடுக்கின்றது. ஒரு ஆண் அல்லது பெண் இல்லறம் மேற்கொள்ள நடத்தப்பெறும் ஒரு வாழ்க்கை ஒப்பந்தம் இது. மனித சமூக ஒழுங்குமுறையை இதுதான் நிச்சயம் செய்கின்றது. சமூக ஒழுங்குமுறையை பின்பற்றுவதற்கு திருமணம் கோலிடுகிறது. இது தமிழர் பண்பாட்டிலும் இருந்தது. தமிழர்கள் தங்களுடைய ஆண்மையை காட்டுவதற்காக, நான் ஆண்மை உள்ளவன் என்று நிரூபிப்பதற்காக போரிட்டு, ஏர்தழுவி, மரம் ஏறி பலவிதமான வீர விளையாட்டுகள் குறித்து பல்வேறு கல்யாணங்களை, திருமணங்களை அவர்கள் கட்டியிருக்கிறார்கள். அது அவர்களுக்கு ஒரு பெருமையை ஏற்படுத்தி தந்தது. இவ்வாறு பல திருமணங்கள் செய்தவர்கள் காலப்போக்கிலே தங்களுடைய கலாச்சார ஒழுங்குமுறையை விட்டுவிட்டார்கள். டிவோர்ஸ், யார வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கலாம், யார வேணாலும் விட்டு போகலாம் என்ற ஒரு நிலைமை அவர்களுக்குள் வந்தது. பிற்போக்கில் தமிழர்கள் ஒருவனுக்கு ஒருத்தி என்ற ஒரு நடைமுறையை கொண்டு வந்தார்கள். அதனால்தான் திருமணம் இன்றும் தமிழர் கலாச்சாரத்திலே ஒரு முக்கியமான பாங்கை பெற்று போற்றப்படுகின்றது. அன்புக்குரியவர்களே, இந்த திருமணம் சமூக ஒழுங்குமுறை இறைவனால் நிச்சயிக்கப்பட்டது. இன்றைய முதல் வாசகத்திலே நாம் பார்க்கின்றோம், தொடக்க நூலிலே தொடக்கத்திலே இறைவன் அனைத்தையும் படைத்துவிட்டு இறுதியாக படைப்பின் உச்சமாக அவர் மனிதனை படைத்துவிட்டார். மனிதன் தான் காண்பவற்றை எல்லாம் சிறப்பாக இந்த விலங்குகள், பறவைகள், ஊர்வன, மிதப்பன இவை எல்லாவற்றிற்கும் என்ன பெயரிடுவான் என்று ஆண்டவர் அவளோடு பார்க்கின்றார். அவன் என்ன பெயரிட்டு அழைத்தானோ அதுவே அதனுடைய பெயர்கள் ஆயிற்று. மனிதன் பார்க்கின்றான், சொன்னின 2 புறா ஜோடியா பறகுது, ஆத்துக்களை 2 மீன் ஜோடியா போகுது, விலங்குகள் 2 மான்கள் துள்ளி ஜோடியா போகுது. மனிதனுக்கு ஒரு ஆர்வம், தனக்கு ஒரு துணை இல்லையே என்ற ஏக்கம். ஆண்டவர் பார்க்கின்றார், மனிதனை இவ்வாறு தனிமையில் விடுவது நல்லதென்று அவனுக்கு ஒரு உற்ற துணையை உருவாக்குவேன் என்று அவன் விழா எலும்பை, ஆழ்ந்த உறக்கத்தை ஏற்படுத்தி அந்த உறக்கத்தில் இருந்து அந்த விழாவை எடுத்து ஒரு பெண்ணை படைக்கின்றார். அந்த பெண் இவனுக்கு ஒரு உற்ற துணையாக இருப்பாள் என்று ஆண்டவர் கருதுகிறார். அன்புக்குரியவர்களே, அந்த பெண் படைக்கப்பட்ட பிறகு உலகின் மகத்துவமான ஒரு கவிதை பிறக்கின்றது. உலகின் முதல் கவிதை அங்கே தோன்றுகின்றது. அந்த மனிதன் அந்த பெண்ணை பார்த்து கூறுகின்றான், இதோ இவள் என் எலும்பின் எலும்பும் என் சதையின் சதையுமானவள் என்ற தனது முதல் கவிதையை பாடுகின்றான். இதை விட ஒரு ஆண் பெண் பந்தத்திற்கு எந்த வார்த்தைகளால் நாம் சுட்டிக்காட்டிவிட முடியும்? அங்கே ஆரம்பித்திருக்கிறது அந்த திருமணம் என்ற மாண்புமிகு பந்தம். இன்றைய வாசகத்தின் முந்தைய அகராதியிலிருந்து பார்த்தோம் என்றால், மனிதன் மண்ணில் இருந்து உருவானவன் என்று நாம் படித்திருப்போம். நம்முடைய கத்தோலிக்க விசுவாசம் அதுதான். கிறிஸ்தவ விசுவாசம் முழுவதுமாக நாம் மனிதன் மண்ணில் இருந்து படைக்கப்பட்டவர்கள் என்று நம்புகிறோம். அது நம்முடைய விசுவாசம். இந்த டார்வின் கோட்பாடெல்லாம் இங்கே ஒத்து வரல. மனிதன் எதிலிருந்தோ வந்திருக்கலாம் என்று அறிவியல் கூறினாலும் நம்முடைய விசுவாசம் முழுவதுமாக மண்ணில் இருந்து உருவானதாக நாம் நம்புவது. இந்த மண்ணிற்கும் இந்த திருமணத்திற்கும் ஒரு சொந்தம் உண்டு, ஒரு ஒப்பீடு உண்டு. அன்புக்குரியவர்களே, அதாவது திருமணம், திரு கூட்டல் மனம், இதைதான் நாம் திருமணம் என்கின்றோம். திரு என்பது ஒரு மேன்மை பொருந்திய அல்லது பிறரை நாம் மதிப்போடு அழைக்கக்கூடிய ஒரு சொல். ஒருவரை மரியாதையோடு நாம்
கூப்பிட வேண்டும் என்றால் அவரை திரு திரு என்று கூப்பிட்டு நாம் அவருக்கு உரிய மரியாதையை நாம் செலுத்துவோம். மனம் என்ற சொல் உண்மையில் தமிழில் கூடுதல் என்ற பொருள்படும். மேலோட்டமாக அல்லது பொதுவாக பார்த்தோம் என்றால் மனம் என்ற சொல் வாசத்தை குறிக்கக்கூடியது. நாரோடு சேர்ந்த நாரும், பூவோடு சேர்ந்த நாரும் என்பார்கள். அப்படி என்றால் அந்த வாசத்தை நாம் குறிப்பதாக பொதுவான ஒரு பொருளாக நாம் கொள்கின்றோம். ஆனால் பழங்கால வழக்கிலே இந்த சொல் பல்வேறு பொருட்களை அர்த்தங்களை கொண்டுள்ளதாக அமைகின்றது. மண்ணுதல் மண்ணுதல் என்றால் தழுவுதல், நெருங்குதல், கூடுதல், கலத்தல், அழகுபடுத்துதல் என்ற பல்வேறு சொற்களை கூறுகின்றது. மேற்கண்ட அர்த்தமிகு விளக்கங்களால் திருமணம் என்ற வார்த்தை புனையப்பட்டிருக்கலாம். அன்புக்குரியவர்களே, மண் இயற்கையிலேயே மனமுடையது. அதனை மண்மனம் என்று அழைத்தது தமிழர்களின் வழக்கம். அதாவது இல்லறத்திற்கு நுழைய போகின்ற ஒருவர் மனம் மண் நிலம் போல மண் போல அவர் பொறுமை, அமைதி, எதையும் தாங்கும் தன்மையை கொண்டிருக்க வேண்டும் என்ற மணமகள் அதை பெறுதல் வேண்டும் என்ற உறுதிப்பாட்டோடு, இந்த அடிப்படை நோக்கத்தோடு இந்த மனம் திருமணம் என்ற சொல் வந்ததாக கூறப்படுகின்றது. இதனால் நறுமணமாக திருமணம் விளங்க வேண்டும் என்ற ஒரு உயரிய நோக்கோடு இந்த அர்த்தங்கள் கொடுக்கப்படுவதாக நாம் பார்க்கின்றோம். ஆனால் அன்புக்குரியவர்களே, பெரும்பாலான தருணங்களில் இந்த திருமணம் என்பது ஒரு நெகட்டிவ் சொல்லாக போகிவிட்டது. கணவன் மனைவியும் ஒன்றித்து வாழ வேண்டும் என்பதே கடவுளின் கட்டளை, அதுவே அவரது ஆசை. இன்று நற்செய்தி வாசகத்தை நாம் பார்க்கின்றோம், விவாகரத்து பெறுவது பற்றிய மோசையின் கட்டளைகளை விவாதிக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து இந்த 2 வாசகங்களிலும் கண்டினியூவாக பார்த்து சொல்கின்றார், இதனால் கணவன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவியுடன் ஒன்றித்திருப்பான், இருவரும் இனி ஒரே உடலா இருப்பர். இனி அவர்கள் இருவர் அல்ல, ஒருவரே. இயேசு கிறிஸ்து இன்னும் ஒருபடி மேலே சென்று, இனி அவர்கள் இருவர் அல்ல, ஒரே உடல், அது கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்கட்டும் என்று கூறுகின்றார். இன்றைக்கு இந்த டெய்லி நியூஸ் பேப்பர் செய்தித்தாள்கள் பார்க்கின்ற பொழுது இந்த குடும்ப சண்டைகள், பாலியல் சீர்கேடுகள், திருமண இழிவு நிலைகள் பார்க்கப்படாமல் விட முடியவில்லை. சிறப்பாக இந்த கள்ள தொடர்பு கதைகள் ஏகப்பட்டதாக புனையப்படுகின்றது. நீங்க பார்த்திருப்பீங்க, ரீசெண்டா உள்ள ஒரு நியூஸ். அந்த இளசுகள் தங்களுடைய லவ் ப்ரொபோசலை செய்துவிட்டு இன்று பிரேக்கப். வெறும் இளம் சிட்டுக்கள், 16-18 வயது கூட நிரம்பி இருக்க மாட்டார்கள். என்னையா நடக்குது நாட்டில் என்று பார்க்கின்ற பொழுது நாசமா போச்சு என்கிற ஒரு சூழ்நிலை இது ஏற்படுகின்றது. அன்புக்குரியவர்களே, திருமண ஒப்பந்தம் ஒரு உண்மையான அன்பின் உடன்படிக்கை என்பதை நாம் ஏற்று கொள்ள வேண்டும். அதை நாம் மறந்துவிடக் கூடாது. அந்த அன்பின் உடன்படிக்கையை உருவாக்கியவர் கடவுள். இது எங்கே உருவானது? இந்த உடன்படிக்கை மனிதனை உருவாக்கியவுடனே உண்டாகியது. அவர் ஆணும் பெண்ணை படைத்தவுடனே உண்டாகியது. கடவுள் அவர்களோடு, நீங்கள் என் மக்கள், நான் உங்கள் கடவுள் என்று அந்த ஒரு உடன்படிக்கையை, அந்த அன்பின் உடன்படிக்கையை ஏற்படுத்தினார். ஆனால் மனிதன் அதை விட்டு தவறி சென்றான். அந்த முதல் மனிதனை அதை தவறி சென்றதாக நாம் பார்க்கின்றோம். ஆதாம் ஏவாள் கொடுத்த ஒரு ஆப்பிளிலே, அந்த ஒரு கனியிலே அந்த தவறுதல் நடந்து போய்விட்டது. ஆடம் ஆப்பிள் என்று நாம் இங்கே சூட்டி கொண்டிருக்கிறோம். இங்கே பார்க்கின்றோம், ஆண்களுக்கு மட்டும் இது இருக்கும். ஏவாள் முழுவதுமாக சாப்பிட்ட பிறகு, ஆதாமுக்கு கொடுத்த பிறகு, ஆதாம் அதை பெற்றுக் கொண்டார். திடீரென ஆதாம் என்ற ஒரு குரலை கேட்ட பிறகு ஆதாம் முழுமையாக உள்ளேயும் அனுப்ப முடியாமல் வெளியும் துப்ப முடியாமல் இங்கே நிறுத்தியதாக அந்த காமெடி கதைகளை சொல்வார்கள். அன்புக்குரியவர்களே, அந்த பாவம் அன்று நுழைந்தது, அந்த கீழ்ப்படியாமை அன்று வந்தது, இன்றும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றது. ஆனால் ஆண்டவர் அந்த உண்மையான, அந்த உண்மை அன்பின் உடன்படிக்கையை விட்டுக் கொடுக்கவில்லை.
இஸ்ரேல் மக்கள் பல்வேறு ஆண்டுகளாக ஆண்டவரை மறுதலித்து வாழ்ந்தபோது, நான் உங்களுக்கு அந்த நிலத்திற்கு அழைத்து செல்கின்றேன், பாலும் தேனும் வழிகின்ற அந்த நிலத்திற்கு உங்களை அழைத்து செல்வேன் என்ற பொழுது ஏகப்பட்ட மறுதலிப்புகள். தொடர்ந்து இறைவாக்கினர்களை அனுப்பினார், அரசர்களை அனுப்பினார், கடைசியாக தன் ஒரே மகனை அனுப்பினார். மனிதர்கள் அந்த அன்பின் உடன்படிக்கையை முறித்து இதோ அவரையும் இந்த சிலுவையில் மறித்து விட்டார்கள். அன்புக்குரியவர்களே, நம்முடைய அன்பு, அந்த குடும்பம், அந்த திருமணம் என்ற அன்பு அன்பினால் நிவர்த்தி செய்யப்பட வேண்டும். அதற்கு உயிரை கொடுப்பது கூட துச்சமாக நாம் நினைக்க வேண்டும். திருமணங்களில் டிவோர்ஸ் என்ற வார்த்தை இல்லாமல் போக வேண்டும். சிறப்பாக நம்முடைய கிறிஸ்தவ சமுதாயம் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டது இந்த டிவோர்ஸ் என்ற வார்த்தையை அழித்துவிட்டு நாம் அன்பினால் அந்த குடும்பத்தை கட்டமைக்க வேண்டும் என்பதை. அந்த அன்பு என்ற கட்டமைப்பு, அந்த உடன்படிக்கை எல்லாருக்கும் பொருந்தும். திருமணம் ஆனவர்களுக்கு மட்டுமல்ல, எல்லா ரிலிஜியஸ்க்கும் பொருந்தும். நாம் ஃபைனல் கமிட்மெண்ட் எடுத்த பிறகு அதே உடன்படிக்கை தான் நாமும் கொடுத்தது. எனவே அன்புக்குரியவர்களே, இந்த சிறப்பான நாளிலே இறைவன் நமக்கு கொடுத்த அந்த திருமணம் என்ற உச்ச நிலையை, உயர் நிலையை, உடன்படிக்கை நம்முடைய மனதார ஏற்று, இறைவனை ஏற்று நம்முடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து பயணிக்க மன்றாடுவோம். இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எழுந்து நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறை மகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார். மூன்றாம் நாளில் உயிர் தெழுந்தார். இறப்பின் பேரில் வெற்றி கொண்டார். விண்ணகம் பாடும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவரை திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். அவர் மன்னிப்பு தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் இணைந்திடுவேன். அவை உரைப்பதை நம்புகிறேன். புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை இறை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, எல்லாம் உள்ள தந்தையாம் இறைவன் மக்கள் அனைவரும் மீட்பு அடையவும் உண்மையின் நிறைய அறிவை பெறவும் விரும்புகின்றார். முழு மனதுடன் அவரை நோக்கி மன்றாடுவோம். எம் அன்பு தந்தை இறைவா, எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் மற்றும் பொதுநிலையினரும் அனைவரும் இறையாட்சியின் மதிப்பீடுகளுக்கு ஏற்ப திரு அவையை வழிநடத்தவும், திருச்சபை நிறுவன திருச்சபையாக அல்லாமல்
பணி வாழ்வே திருச்சபையின் மையம் என்று மனநிலை திருச்சபையில் மலர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இன்றைய சமூகத்தில் காணப்படும் சாதி, மதம், இனம், மொழி வேறுபாடு, சுயநலம், ஏழை, பணக்காரன் போன்ற வேறுபாடுகள் திருச்சபையில் மறைந்து பரந்த உண்மையான கிறிஸ்து இயேசுவின் மனநிலை எல்லாரிலும் மலர, ஏழைகளின் வாழ்வு மலர திருச்சபையில் பல மாற்றங்களை ஏற்படுத்தி பல முன்னேற்ற பாதையில் மக்களை வழிநடத்த வேண்டும் என ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு தந்தையே இறைவா, இன்றைய நற்செய்தியின் மையமாய் அமைந்துள்ள குடும்ப வாழ்வும் வாழ்விற்கு மையமாய் விளங்கும் பெற்றோர்களை பேணி பாதுகாத்து மறந்து போன இன்றைய மனித வாழ்வு திருமணத்தின் புனித தன்மையும் குடும்ப வாழ்வின் மையத்தையும் உணர்ந்தவர்களாக தொடக்க கால கிறிஸ்துவர்களிடத்தில் இருந்த ஒன்றிப்பும் வார்த்தை வழிபாடும் இன்று நாம் அனைவரிலும் புதுப்பிக்க தேவையான அருளை பொழிய வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் அன்பு தந்தையே இறைவா, உலகில் நடைபெறும் பயங்கரவாதம், இனவாதம், பருவநிலை மாற்றங்கள், அதனால் ஏற்படும் இயற்கை அழிவுகள், இயற்கைக்கு எதிராக மனிதன் ஏற்படுத்தும் தவறுகள், இவை அனைத்தும் உமது இறை இரக்கத்தினால் மாற்றும் பெற்று படைப்பின் மேன்மையை மனிதன் உணர்ந்து மனித வாழ்வு மேம்பட உமது அருளை நிறைவாக பொழிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்புக்குரியவர்களே, நம்முடைய தனிப்பட்ட மன்றாட்டுகளை ஆண்டவர்களை அமைதியோடு எடுத்துரைப்போம். எங்கள் அடைக்கலமும் ஆற்றலுமான இறைவா, உமது திரு அவையின் இறைப்பற்றுள்ள மன்றாட்டுகளுக்கு செவிசாய்த்தருளும். பரிவிரக்கத்தின் காரரான நீர் நாங்கள் நம்பிக்கையோடு கேட்பவற்றை பெற்று பயன்பெற செய்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
வளமில்லா வாழ்வில் வசந்தங்கள் தேடி நலமில்லா பாவம் தந்தது உயிரை பலியென தந்தவர் உனக்கு நான் என்னை அளிப்பேன் இன்று உனக்கு நான் என்னை அளிப்பேன் பொருளும் இல்லை என்னிடத்தில் ஒன்றுமில்லை உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன். சகோதர சகோதரிகளை என்னுடையது உங்களதுமான இப்படி எல்லாம் உள்ள தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதான்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயர் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இப்படி சொல்வாராக. படைப்புகளுக்கெல்லாம் முதன்மையே இறைவா, உன் கட்டளைகளாலும் தூய மறை நிகழ்வுகளாலும் நிறுவப்பட்ட பணிகளை நீ ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோம். உமக்கு ஏற்ற ஊழியம் குறித்து நாங்கள் கொண்டாடும் இப்பணியால் தூய்மையாக்கப்பட்டு உமது மீட்பு நிறைவு பெற தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்து முன்னைய பாவ நிலையிலிருந்து மனிதனை புதுப்பித்தார். பாடுபட்டு எங்கள் பாவங்களை அளித்தார். இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து நிலைவாழ்வுக்கு வழிவகுத்தார். தந்தையே, அவர் உம்மிடம் பின்னேறி வந்து விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வைத்தார். ஆகவே வானதூதர் அணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்கள் சேர்ந்து உமது புகழ்ச்சி பணி இசைத்து முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் உன் திருமகனாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றேன். கதிரவன் தோன்றிய மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கென மக்களை இளையராது ஒன்று சேர்த்து வருகிறேன். எனவே ஆண்டவரை,
உமக்கு அர்ப்பணித்து நாங்கள் கொண்டு வந்த இந்த காணிக்கைகளை அதே தூய ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் கொண்டாடுகின்றோம். இவ்வாறு உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலாகவும் திரு ரத்தமாகவும் இவை எங்களுக்கு மாறுபனவாகும். அவர் படித்தவாறே இந்த மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து எழுதிய பின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, உன் திருமகனின் மீட்பு அளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கி அருளும் கொண்டாடுகின்றோம். இந்த பணியினால் நீர் உளம் கனிய திருவுளமானி இவ்வாறு உம்முடைய திருமகனின் திரு உடல் திரு ரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்க செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கை ஆக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சியர், மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேற்றுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இந்த பலி உலகம் எல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாக உம் அடியாராகிய எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் நீதிநாதர், ஏழைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெற செய்வரா. நீர் விரும்பியபடி உம் திருமுன் இருக்கின்ற இந்த குடும்பத்தின் வேண்டுதலுக்கு கனிவுடன் செவி சாய்த்திரளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறண்டிருக்கும் உடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்துக் கொள்ளோம். இருந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளை, உமக்கு உகந்தவராய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றலும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது ஆட்சியா என்றும் மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். அவர் வழியாகவே உலகிற்கு எல்லா நன்மைகளையும்
வழங்குகின்றேன். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். இன்றுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப்பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமைகளை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அழைத்திருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கம் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும் உலகின் பாவம் போக்கும். இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும் உலகின் பாவம் போக்கும். இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும்.
எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். தன் அன்பினால் குடும்ப கட்டமைப்பை நமக்கு அளித்து நமக்கு உறுதியூட்டுகின்றவர் இவரே. இந்த செம்மறியின் விருதுக்கு அளிக்கப்பெற்ற நாம் அனைவருமே பேர் பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியது, எனது ஆன்மா நலமடையும். உறைந்திடும் இணையற்ற இறைவா என் இதயத்தில் எழுந்திடவா. என்றும் இங்கு என்னோடு நின்று என்னை அன்போடு காத்திடு என் தலைவா. இயற்கையில் உறைந்திடும் இணையற்ற இறைவா என் இதயத்தில் எழுந்திடவா. என்றும் இங்கு என்னோடு நின்று என்னை அன்போடு காத்திடு என் தலைவா. உந்தன் அன்பு உறவின்றி எனக்கு இங்கு சொந்தம் சுத்தம் கூர்ந்திட பயன் என்னவோ. உந்தன் அன்பு உறவின்றி எனக்கு இங்கு சொந்தம் சுத்தம் கூர்ந்திட பயன் என்னவோ. மெருகாயினேன் சிறியாகவா, மலராயினேன் மனமாகவா. மெருகாயினேன் சிறியாகவா, மலராயினேன் மனமாகவா. இயற்கையில் உறைந்திடும் இணையற்ற இறைவனின் இதயத்தில் எழுந்திடவா. இன்றும் இன்று என்னோடு இன்று என்னை அன்போடு காத்திடு என் தலைவா. உலகெல்லாம் இறைக்கும் உதவியின்றி உலகத்தில் எதுவும் நடந்திடுமா. உலகெல்லாம் இறைவனும் உதவியின்றி உலகத்தில் எதுவும் நடந்திடுமா. உயிராகினேன் குரலாகவா, மயிலாகினேன் மறையாகவா. உயிராகினேன் குரலாகவா, மயிலாகினேன் மறையாகவா. இயற்கையில் உறைந்திடும் இணையற்ற இறைவா என் இதயத்தில் எழுந்திடவா. என்றும் இங்கு என்னோடு நின்று என்னை அன்போடு காத்திடு என் தலைவா.
கேட்டிடும் அருள் நீரை இயேசுவே என்னை கேட்டிடும் அரிய காரியங்களில் என்னை வைத்திடும் பிரிந்திடா வண்ணமாய் என்னை கட்டிடும் வேறிது சத்ருவிடமிருந்து என்னை காத்திடும் மரண வேளையினில் என்னை கூப்பிடும் பரகதில் நீதமும் உம்மை வாழ்த்தவே வருகவென்றன்போடு என்னை ஏவிடும். ஆண்டவரில் நம்பிக்கை வைப்போருக்கும் அவரை தேடுவோருக்கும் அவர் நல்லவர். நன்றி கூறி மன்றாடுமாக. எல்லாம் வல்ல இறைவா, நாங்கள் பெற்றுக்கொண்ட கிறிஸ்துவின் அருள் அடையாளத்தால் புத்துணர்வும் ஊட்டமும் பெறுகின்றோம். இவ்வாறு நாங்கள் அவராகவே மாறிட எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், வாழ்க்கைப்படி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி. நீரை கன்னிகையே நாதனை தாங்கிய ஆலயமே, நானும் நீரை கன்னிகையே ஆசுயரேது தூங்கருமாய், ஆசுயரேது தூங்கருமாய், பழிவீடமுமாய் அலங்கரித்தாயே, ஞானம் நிறை கன்னிகையே, பாவ நிழலே அணுகா, பாதுகாத்தாளுனையே பரமன், பாவ நிழலே அணுகா, ஆயுதரம் நீ தரித்திடவே, ஆயுதரம் நீ தரித்திடவே,